மருத்துவக் கல்லூரியை வழங்கினார்கள். அதன் பிறகு அந்த மருத்துவக் கல்லூரியை கட்டுவதற்கு உண்டான இடம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் அவர்கள் அந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு வசதியாக இல்லை என்ற ஒரு காரணத்தினால் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வேறு இடம் தேர்வு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்பொழுதெல்லாம் அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனால் இப்பொழுது ஏதோ நான் என்னுடைய பெயரை சொல்லி மருத்துவக் கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று. அது எதற்காக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர் இருக்கும் பொழுதே அந்த மருத்துவக் கல்லூரிக்கான இடம் வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களே உத்தரவிட்டிருந்தார்கள். இவர் அப்பொழுது உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம், அது அம்மாவிடத்தில் கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். இந்த நேரத்தில் அதை ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்தார்கள். அந்த இடத்தில் மருத்துவக் கல்லூரியை கட்டக்கூடாது என்று வேறு ஒருவர் அதற்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் இருக்கிறது, இன்னும் முடிவாகவில்லை. நீதிமன்றத்தில் எங்கு அந்த மருத்துவக் கல்லூரியை கட்டுவதற்கு அனுமதிக்கிறார்களோ அங்கு கட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக கரூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நேரில் வந்து அவர் உங்களிடம் வந்து ஆலோசித்திருக்காரா? அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், நேரில் வந்து ஆலோசித்திருக்கிறாரா? தொடர்பாக எதற்காக வந்து அவர் காவல் நிலையம் வரைக்கும் செல்ல வேண்டும்? புகார் கொடுத்திருக்காரு. உள்நோக்கம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எங்கிட்ட இது வரைக்கும் நேரில் சொல்லல. புகார் அல்ல, அவர் உண்ணாவிரதம் இருப்பதற்கான அனுமதியை அவருடைய லெட்டர் பேரில் கொடுத்துருக்காரு. இல்லை, கோர்ட்டில் இருக்குது, ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. கோர்ட்டு முடிவு பண்ணி எந்த இடத்துல கட்டலாங்கிறத கோர்ட்டு தான் சொல்லணும். இது உங்ககிட்ட முறையிடுறதுக்கு இல்லை, இதுவரைக்கும் எங்கே கட்டணுங்கிறத பற்றியெல்லாம் எங்கிட்ட எதுவும் சொல்லலை. திடீர்னு இன்னைக்கு முதல்லையே ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க. அப்போ இவர் பேர் இல்லை, இதில் முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பேரை போட்டு இது அனைத்து கட்சின்னு சொல்லி பேரை போட்டு ஒரு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டாங்க. இன்னொரு சாரார் காந்தி கிராமத்தில் தான் கட்டணும்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க. அதனால் போலீஸ் அனுமதி மறுத்துட்டாங்க 2 பேர்த்துக்குமே. ஆனால் இப்போ அவரே அனுமதி கேட்டிருக்கார். அவர் அனுமதி கேட்கட்டும், உண்ணாவிரதம் இருக்கட்டும், அது அம்மா காலத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணியிருக்காரு, அது என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கான அவசியம் என்ன சார்? இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு, இப்போ சொல்றதுக்கு ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கே தெரியும். இப்போ இதுக்கு உண்டான டிமாண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இருக்கலாம், அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு வேறு இடம் பார்க்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது அவருக்கு தெரியும். அப்போ அம்மாவிடத்தில் கேட்டிருக்கலாம், அப்போ உண்ணாவிரதம் இருந்திருக்கலாம். இன்றைக்கி உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொல்கிறது அது அவருடைய சொந்த கருத்து. நான் அதை பற்றி சொல்ல, ஏதோ நான் வந்து மாற்ற முயற்சிப்பதாக நான் ஒன்றிய செயலாளராக இருந்த பொழுது நடந்த நிகழ்வு 2016 2வது மாதம் பிப்ரவரி மாதம் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கு இந்த இடம் சரியான இடம் அல்ல என்பதை மருத்துவக் கல்லூரிக்கு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த இடத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. 2 பேர்த்து பேரையும் போட்டிருக்காங்க. இது இந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும், எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. தாராளமாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குது. எங்கே கட்ட சொல்கிறாங்களோ அங்கே கட்டிக்கலாம். பொதுவாக கரூர் மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி வர வேண்டும். ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம், மிகப்பெரிய ஒரு திட்டம். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன். அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சராக இருப்பவன். நான் போய் அதை மாற்றணும், இங்கே மாற்றணும், அங்கே மாற்றணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நல்லது நடக்க வேண்டும், அதுதான் உண்மை. அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்துக்கிட்டு தான் கரூர் தொகுதியில் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. கரூர் தொகுதியில் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கரூர் தொகுதிக்கு உண்டான கோரிக்கைகளில் வச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் பார்த்துருப்பீங்க.
அதனால் திட்டம் வரணும், அவ்வளோதான். அது எதுக்காக என் பேரை சேர்த்து கொடுத்துருக்காருன்னு நீங்கள் அவர்கிட்ட தான் அவர் நேரில் வந்து உங்கள்கிட்ட முறையிட்டா நீங்கள் இது அதுலேயே என்ன இருக்குது. இப்போ கூட நான் முதலமைச்சரை பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த போல் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அதான் கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ கட்டிக்கலான்னு சொல்லிட்டேன்.